உலக பொருளாதார மாநாடு டாவோஸ் சுவிட்சர்லாந்தில் நடைபெற உள்ளது. இந்த வருடாந்திர நிகழ்ச்சியில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கலந்து கொள்ளவிருக்கிறார். இந்த மாநாட்டில் பிரதமர் கலந்து கொள்வதை மாநாட்டின் லிங்க்டின் அகப்பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. ஜனவரி 20 முதல் 24ஆம் தேதி வரை சுவிட்சர்லாந்தில் உள்ள டாவோஸ் குளோஸ்டரில் நடைபெறும் இந்த 55வது வருட சந்திப்பில் அறிவார்ந்த காலத்திற்கான ஒத்துழைப்பு என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு உலகளாவிய மற்றும் பிராந்திய சவால்களை எதிர்நோக்குவது குறித்து அரசாங்க தலைவர்கள், தொழில் மற்றும் சிவில் சமூகங்களும் விவாதிக்க உள்ளனர். புவிசார் அரசியலில் ஏற்படும் திடீர் திருப்பங்கள், பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துதல், மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல், நியாயமான ஒருங்கிணைந்த ஆற்றல் மாற்றம் அதாவது எனர்ஜி டிரான்சிஷன் போன்ற தலைப்புகள் இதில் உள்ளடங்கும். முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதிரின் மகனிடம் தாம் கூறியதாக டாக்டர் மகாதிர் இதற்கு முன்பு முன்னாள் அமைச்சர் இட்ரிஸ் ஜாலாவும் அவரது மகனும் ஏற்பாடு செய்திருந்த பாட்காஸ்ட் ஒன்றில் கூறியிருப்பதானது துளியும் உண்மையில்லை என்று முன்னாள் பிரதமர் துன் அப்துல்லா அமாட் படாவியின் மகனான கமாலுடீன் அப்துல்லா இன்ஸ்டாகிராம் பதிவொன்றில் தெரிவித்தார். இதற்கு முன்பு உங்களுடைய வாய்ப்பு, தற்போது எங்களுடைய வாய்ப்பு, அதாவது நாட்டின் நிதியை மோசடி செய்வதற்கான வாய்ப்பு என்று அப்துல்லா பிரதமராக இருந்தபோது இவ்வாறு கமாலுடீன் தன் மகனிடம் கூறியதை கேட்டு அதிர்ச்சியுற்றதாகவும் மகாதிர் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் மகாதிர் கூறுகையில், அவர் பதவியில் இருந்தபோது தாம் சட்டவிரோதமாக சொத்துக்களை சேகரித்ததாக எண்ணுகின்றனர் என்றும் நாட்டின் வளர்ச்சியில் தமக்கு பிறகு பதவிக்கு வந்தவர்கள் சிறிதும் அக்கறை கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டினார். 7 ஆண்டுகள் கழித்து இன்று மீண்டும் தேசிய பயிற்சி திட்டம் நாடு முழுவதிலும் உள்ள தன்னார்வ ரீதியில் பதிவு செய்து கொண்ட 130 பயிற்சி மாணவர்களுடன் இராணுவத்தின் 515வது ரெஜிமெண்ட் முகாமில் இன்று தொடங்கியது. 18 முதல் 25 வயது வரையிலான இந்த 130 பயிற்சி மாணவர்களும் வரும் பிப்ரவரி 25ஆம் தேதி வரையில் 45 நாட்களுக்கு இந்த முகாமில் பயிற்சி பெறுவார்கள். மேலும் இதைத் தொடர்ந்து இத்திட்டத்தின் அடுத்த கட்ட பயிற்சிக்காக 13 இராணுவ முகாம்களும், 20 பொது பல்கலைக்கழகங்களும், 33 பாலிடெக்னிக்குகளும், 27 ஆசிரியர் பயிற்சி மையங்களும், மேலும் இதர சில பயிற்சி மையங்களும் பயன்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாட்ரம்பேட் பிரச்சனையை களைவதற்காக இன்று காலை பினாங்கில் உள்ள பாலெக் புலாவில் அமைந்திருக்கும் சுல்தான் அப்துல் அலீம் முஅட்ஸம் ஷா பாலத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆப் சம்சிங் ஜலானான் சோதனை நடவடிக்கையில் 60 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சட்டவிரோத மோட்டார் பந்தயங்கள் தொடர்பாக கிடைக்கப்பெற்ற புகார்கள், போலீசின் கண்காணிப்புகளை தொடர்ந்து இன்று காலை 4 மணியளவில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்று பாராடாயா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி சஸ்லி அடாம் கூறினார். இதைத் தொடர்ந்து சோதனையின் போது 170 சம்மன்களை போலீஸ் வெளியிட்டதாகவும் கிட்டத்தட்ட 20 வயதுடைய 8 பேரை சட்டவிரோதமாக மோட்டார் பந்தயத்தில் ஈடுபட்டதற்காக கைது செய்துள்ளதாகவும் இவர்கள் 1987 சாலை போக்குவரத்து சட்டம் பிரிவு 42 கீழ் விசாரிக்கப்படுகின்றனர் என்றும் சஸ்லி கூறினார்.